7th 8th 9th மந்த்ல உங்க வீட்லயே இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கோங்க. மதரையும் காப்பாற்ற முடியும், பேபியும் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கூடயே இருந்து தைரியமாக இருங்க. கட்டாயம் மதரும் பேபியும் சேஃபாக இருப்பாங்க. ஹெல்த்தி பேபி, அதாவது 7th 8th 9th மந்த் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு இந்த 7, 8, 9வது மாதம் வந்து ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க, எரிச்சல் படுவாங்க, ஃபெட்டிக் சோர்வா இருப்பாங்க. எதுக்கு அடுறாங்கன்னு தெரியாது, டக்குன்னு அடுத்துருவாங்க. மூடு மாறிக்கிட்டே இருக்கும். இங்க போலாம்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்தில் அங்க போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட் ரொம்ப போட்டுட்டோமோ அப்படிங்கிற செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் மாற்றம் அடையும். இதை வந்து நீங்க முக்கிய கவனம் கொடுக்கணும். இதை பொருட்படுத்தாம அலட்சியப்படுத்திடாதீங்க. அவங்க ஹாப்பியா இருக்கணும்னா உங்களோட ஈகோவை விட்டு தள்ளுங்க. விட்டு தள்ளிட்டீங்கன்னா உங்க பேபி ஹெல்த்தியா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே பேபி ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதா உங்க 2 பேரோட மெயின் எய்ம் இல்லையா? 7th 8th மந்த்ல பேபிக்கு எப்பப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால பேபியோட வயிறு சுற்றி இருக்கிற இது வந்து கரெக்டாக வளருதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அது அப்படியே தங்கிடும். பிளட் சப்ளை இது கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, லிவர் கொஞ்சம் சுருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் பேபி சாதாரண பேபியோட அதுங்களுக்கு வந்து டிசீஸ் கூட. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாரத்துக்கு 1 நாள், வாரத்துக்கு 2 தடவை கூட ஸ்கேன் பண்ணுவாங்க. பேபி மூவ் பண்ண அந்த ஹார்ட் ரேட்டு கூட வரும். பேபியோட ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்க்க முடியும். பேபியை நல்லா பாதுகாத்துக்கோங்க. 7th 8th 9th மந்த்ல பிரஷர் அதிகம் வரும்னு பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா? வராம எப்படிலாம் தடுக்க முடியும்னு சொல்றேன். வாரத்துக்கு 1 நாள் வீட்லயே படுக்க வச்சு செக் பண்ணுங்க. ஒரே கையில லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ்வலா செக் பண்ணுவோம், ஏன்னா ஹார்ட் இங்க இருக்கனால. வீக்லி ஒன்ஸ் ஹஸ்பண்ட் தான் செக் பண்ணணும். யூரின்ல புரோட்டீன் இருக்கான்னு வீட்டுல செக் பண்ணுங்க. உப்பு அதிகமான கருவாடு, ஊறுகாய் இதெல்லாம் படிப்படியா கொஞ்சமா குறைச்சிருங்க. 7th 8th மந்த்ல பிரஷர் வந்துருச்சுன்னா, நஞ்சு பிரஷர் அதிகமாச்சுன்னா சின்னதாயிடும். அப்ப பேபியோட growthம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாயிரும். ஏன்னா உணவு, ஆக்சிஜன் இதெல்லாம் பேபிக்கு போறது குறைஞ்சிரும். நஞ்சு பின்னாடி வந்து சாஃப்டா தான் இருக்கும். ரத்தம் கசிஞ்சிருச்சுன்னு பேபியை இமிடியேட்டா டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா பிரஷர் மாத்திரை கொடுத்தா அதை கட்டாயம் சாப்பிடுங்க. 7th 8th 9th மந்த்ல மைல்டா பிரஷர் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் நல்லா அமைதியா தூங்குறதுக்குள்ள வாய்ப்பு கொடுங்க. டெய்லி ஒரு 2 இல்லாட்டி 3 தடவையாவது பிபி செக் பண்ணுங்க. பிபி அதிகமா இருந்துச்சுன்னா உங்க டாக்டர் சொல்ற மாதிரி மெடிசன் சாப்பிடுங்க. ஹாப்பியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பயப்படுற மூவி பார்க்க வேண்டாம், தேவையில்லாம அவங்க மேல ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அதெல்லாம் இருந்துச்சுனாலே பிரஷர் காமா இருக்கும். பேபி படிப்படியா கொஞ்சமா வளரும். 9வது மாசத்துல உங்க குழந்தை வந்து இந்த விலா எலும்பு அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா 9ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, சோ விலா எலும்பு தட்டுச்சுன்னா 9th மந்த். பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயிற்றுல இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கு, ஏதாவது வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில அவங்களுக்கு வந்து உடலுறவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். அதேதான் ஆண்களுக்கும் 9ஆம் மாசத்துல உடலுறவு இருக்கணும்னு ஆசை இருக்கும், இல்ல உடலுறவு இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு எது உங்களுக்கு நல்லதோ அதுபடி செய்யுங்க. பிசிக்கல் சப்போர்ட் வலி வரும்போது கையை இறுக்கி பிடிச்சுப்பாங்க, இல்லாட்டி டாய்லெட் போகும்போது கையை பிடிச்சு நடத்தி கூட்டு போவாங்க. இந்த மாதிரி வலி வர நேரத்துல உள்ள சப்போர்ட், முதுகுல லைட்டா மசாஜ் பண்ணி விடுறது, இல்லாட்டி ஒரு சைடா படுக்க வைக்கிற போது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கிறது, இந்த மாதிரி பிசிக்கலா சப்போர்ட் பண்றது. சோ அதுவுமே ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும்போது மனைவிமார்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அந்த பொசிஷனை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஒய்ஃபை படுக்க வைக்கிறது ஹஸ்பண்டால தான் கரெக்டா பண்ண முடியும். சுகப்பிரசவத்துக்கு வலி இல்லா பிரசவம் மாத்திரம் தான் தீர்வு நினைக்காதீங்க. வலி வரும்போது ரிதமிக்கா பிரீத் பண்ணுவோம். 15 நிமிஷத்துல ஒரு தடவை வரும், அப்புறம் 15 நிமிஷம் 2, அப்புறம் 15 நிமிஷம் 3 தடவை வரும். அந்த நேரத்துல டீப் பிரீதிங் டெக்னிக்ஸ் கத்துக்கலாம். நல்ல வலி இருக்கும்போது நல்லா நீங்க நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதுனால அந்த பெயின் வந்து கொஞ்சமா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்புறம் மசாஜ், உங்களுக்கு வயிற்றுல இங்க தான் பெயின் இருக்கும், முதுகுல நல்லா மசாஜ் பண்ணும்போது இந்த பெயின் வந்து இங்க குறைஞ்சிரும். அப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டா கோல்ட் வாட்டரோ இல்ல மைல்டா வார்ம் வாட்டரோ வச்சீங்கனாலும் பெயின் குறையும். அது இல்லாம ஜிம் பால்ல நல்லா உட்காந்து இது பண்ணும்போது கர்ப்பப்பை வாயில இருக்கிற பெயின் வந்து ஜிம் பால்னால பெயின் குறையும். கூட கணவரோ இல்ல நல்ல பாசிட்டிவா உங்களை ஆறுதல் சொல்றவங்க கூட இருந்தாலும் வச்சுக்கோங்க, 60% பெயின் குறையும். நார்மல் டெலிவரி 50% இருந்து 70% அதிகப்படுத்தலாம். 7th 8th மந்த்ல இருந்து அடி வயிற்றுல தொப்பை வந்து காமனா எல்லாருக்கும் வந்துரும். பேபிக்கு ஃபீடிங் டயத்துல நம்ம உணவே இல்லைன்னா அது அப்படியே மதர்ஸ் மில்கா மாத்துறது. நம்ம என்ன பண்றோம், குழந்தை பிறந்த பிறகு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது லிவர். சோ லிவர் ட்ரீட் பண்ணாதான் நீங்க அடிவயிறு தொப்பையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண முடியும். லிவர்ல பீரோ மாதிரி எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. சோ அதை படிப்படியா நம்ம குறைக்கணும். 12 மணி நேரம் லிவருக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா லிவர்ல இருக்கிற கொஞ்சம் கிளைகோஜன் வந்து உடம்புல யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் விந்துல மைன்யூட் ப்ராப்ளம் இருக்கலாம். அதே போல கருமுட்டை ரிலீஸ் ஆகுறதுல மைன்யூட் ப்ராப்ளம் இருக்கலாம். டியூப்ல லைட்டா நீர் கட்டி இருக்கலாம். விந்துல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 2 வீலர்ல போறோம், சில தவறுகள் தெரியாம செஞ்சிருப்போம். சோ விந்துல உள்ள மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா குழந்தை விட்டாயிடும். ரோட்ல நடக்கும்போது இந்த பேபி தலை உள்ள போகும்போது 7 மாசம் 8 மாசம் ஆகும்போது இந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நம்ம நடக்கும்போது இந்த போன்
டப்பு டப்புன்னு இடிக்கும். அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாவே குணமாகும். ரொம்ப ரோட்ல நடக்காதீங்க, வீட்டுக்குள்ள நடக்கிறதுனால ப்ராப்ளம் இல்ல பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் ஜாஸ்தியா இருக்குன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு, குழந்தை வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, இல்ல உங்களுக்கு 60 கிலோக்கு மேல வெயிட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். நார்மல் டெலிவரி, ஸ்பான்டேனியஸ் டெலிவரி, நேச்சுரல் பர்த், வெஜினல் டெலிவரி பல பேர் இருக்கலாம். ஏர்லி லேபர்ல பெயின் இருக்கும், irregular இருக்கும். எப்போ வேணாலும் பெயின் வரும், போகும், அப்படி போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து ரெகுலரா பெயின் வர இருக்கு. அதுதான் நீங்க செகண்ட் ஸ்டேஜ் போறீங்கன்னு அர்த்தம். அதான் ஆக்டிவ் லேபர். 15 நிமிஷத்துக்கு ஒரு வலி வரும், அப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வலி வரும், அப்புறம் 10 நிமிஷத்துக்கு 3 வலி வரும். 3 தடவை மூச்சு நல்லா எடுத்து விட்டீங்கன்னா அது போயிடும். பட் பெயின் வந்து சிலவனுக்கு மைல்டா இருக்கும், சிலவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது எதனாலன்னா இந்த பேபியோட தலை தான். பேபியோட தலை முன்னாடி இருந்துச்சுன்னா நார்மலா பெயினோட இருக்காது. சர்விக்ஸ் வந்து ஃபுல்லா திறந்துடும், கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்து பேபி ஹெட் நல்லா கீழே வர வரைக்கும் டிரான்சிஷன் ஃபேஸ். இல்ல நமக்கே வந்து புஷ் பண்ணுற ஃபீலிங் இருக்கும், பட் பேபி ஹெட் இன்னும் மேல இருக்கும். 95% நார்மல் டெலிவரி தான் இருக்கும். கேஷுவலா வருவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல டெலிவரி ஆயிடுவாங்க. பெருசா அவங்களுக்கு பெயின் இருக்காது, ஆச்சரியமா இருக்கும். குழந்தை ஈஸியா டெலிவரி ஆயிடும். சோ இது ஃபுல்லா ரொட்டேட் ஆகி கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகி அப்புறம் தான் இப்படி வரும். சோ அதுக்கு டைமும் ஆகும், 8 மணி நேரம் ஆகும். காரணம் பேபியோட பொசிஷன் தான், மதரோட எதுவுமே கிடையாது. மதர்ஸ் சுகப்பிரசவத்துக்கு தயாரா இருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் முதல் வாரத்துல இருந்து சாப்பிடுற உணவுல இருந்து ஆரம்பிக்குது. வயிற்றுல குழந்தை வளரும் போது தாய்மார்கள் அவங்களுக்கு தெரியாம அதிகமா சாப்பிட்டுருது. இந்த அமெரிக்கால இருந்து வர ஃபுட் இருக்குல்ல, அதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் அது நேரா பேபியை போய் பிறக்கும் போதே 5-6 கிலோன்னு வெயிட்ல பிறக்கும். அதுக்கப்புறமும் மதர்ஸ் மில்க் அதுக்கு நிறைய குடிக்கும், மற்ற உணவுகள்ல நிறைய சாப்பிட்டு அதிகமா வெயிட் போட்டுரும். ஸோ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா வயிற்றுக்குள்ள குழந்தை கரு உண்டானதுல இருந்தே உணவு கட்டுப்பாடு கட்டாயம் தேவைங்க. உணவு உங்களுக்கு முக்கியம், ஆனா அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. குழந்தை உண்டாகணும் ட்ரை பண்ணுறீங்களா? எப்பப்ப யார்கிட்ட எப்ப சொல்லணும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பீரியட் மிஸ் ஆன உடனே உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு சொல்லிக்கோங்க. ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கு எப்ப சொல்லணும்னு கேக்குறீங்களா? ஒரு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் பாருங்க, அதுல 2 கோடு வந்த உடனே உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு. மூணாவது யாருக்குன்னு கேக்குறீங்களா? உங்க நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்பனா முதல் ஸ்கேன் எடுத்து ஹார்ட் பீட் தெரிஞ்ச பிறகு, அப்புறம் 11 வாரத்துல இன்னொரு ஸ்கேன் எடுப்பாங்க, NT ஸ்கேன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அம்மா அப்பாக்கும் சொல்லுங்க. ஏன்னா 110 பேருக்காவது மிஸ்கேரேஜ் ஆயிடும். அது உங்களுக்குள்ளே இருக்கிறது நல்லது. வெளியில இருக்கிறவங்க உங்களை குற்றம் சொல்ற சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை தடுக்கணும்னா கொஞ்சம் நம்ம டிசிப்ளின்டா இருப்போம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க உடம்பு, வயிற்றுல பிறக்கிறது உங்க குழந்தை, அதுக்குள்ள மரியாதை நீங்க கொடுங்க. நார்மல் டெலிவரி பத்தி எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது 3 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? பிரசவ ஆரம்பத்துல இருந்து கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறக்கிற வரைக்கும், அதாவது 10 சென்டிமீட்டர் திறக்கும். பேபியோட ஃபுல் ஹெட்டும் வந்து வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சிலவங்களுக்கு பனிக்கூட உடஞ்ச பிறகு பிரசவ ஆரம்பிக்கும், சிலவங்களுக்கு பிரசவ வந்த பிறகு பனிக்கூட வரையும். சோ ரெண்டுல எது ஃபர்ஸ்டோ அதுல இருந்து பிரசவ ஆரம்பிக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாப்போமா? கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்ததுக்கு அப்புறம், அதாவது பேபி ஹெட் வெளியில வரதுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா முழுசா பேபி வெளியில வந்து, அதாவது டெலிவரி ஆகும்போது தான் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகுது. பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நஞ்சு குடி வந்து அதுல ரத்த ஓட்டம் குறையும் போது செவிலியர்களும் அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணும் போது நஞ்சு வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வரும். நஞ்சு ஃபுல்லா வெளியில வந்து கர்ப்பப்பை ஃபுல்லா கண்ட்ராக்ட் ஆனதான் தேர்ட் ஸ்டேஜ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரசவ வலி ஆரம்பிச்சதுல இருந்து கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்ததுல இருந்து குழந்தை ஃபுல்லா பறக்கிற வரைக்கும் செகண்ட் ஸ்டேஜ். குழந்தை ஃபுல்லா பறந்ததுல இருந்து நஞ்சு ஃபுல்லா வெளியில வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா தேங்காய் மாதிரி கண்ட்ராக்ட் தான் தேர்ட் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜும் எல்லா நார்மல் டெலிவரி பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் உங்க டைமிங்ஸை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தடுத்து இன்னும் என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, இல்லையா? அதே மாதிரி மருத்துவமனை போகும்போது நார்மல் டெலிவரி ஆகும்னு நினைச்சிட்டு போங்க. கட்டாயம் உங்களுக்கு 95% நார்மல் டெலிவரி தான் ஆகும். நீங்க பயந்துட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்ஸே உங்களை பார்த்து சிசேரியன் பண்ணி விட்டுருவாங்க. சோ பயம் இல்லாம போங்க. நார்மல் டெலிவரி தான் பெஸ்ட். சிசேரியன் செக்ஷன் பத்தி டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, அது பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். நார்மல் டெலிவரி எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 80 to 95% ஆஃப் பெண்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும்.